அல்லேலூயா. இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். என்ன தெரியுமா? இது ஒரு பெந்தேகோஸ்தே நாள். அல்லேலூயா. உலகம் முழுவதும் இந்த நாளை பெந்தேகோஸ்தே நாளாக கொண்டாடுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் பிறப்பு, கிறிஸ்துவின் மரணம், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், அதை போலவே முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த பெந்தேகோஸ்தே நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையிலே சொல்ல போனால் கிறிஸ்துமஸை போல, துக்கவெள்ளியை போல, உயிர்த்தெழுந்த ஞாயிறை போல இந்த நாளை நாம் கொண்டாட வேண்டும். ஏனென்றால் சபை சரித்திரம் உருவான நாள் இந்த நாள். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு சபை உருவானது இந்த நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பெந்தேகோஸ்தே என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் 50வது நாள். 50 என்ற அர்த்தம். அல்லேலூயா. 50 என்றால் என்ன? அப்படி என்றால் உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து அந்த நாள் கணக்கிடப்பட்டு 50வது நாள் தான் இந்த பெந்தேகோஸ்தே நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே கூடார பண்டிகை என்று கொண்டாடப்பட்ட அந்த நாள் புதிய ஏற்பாடிலே இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்று கொண்டாடப்படுகிறது. அல்லேலூயா. இந்த நாளை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். ஏனென்றால் நாம் ஒரு பெந்தேகோஸ்தே சபையினர். அல்லேலூயா. நமக்கு முத்திரை குத்தப்பட்டிருக்கிறது, குத்தப்பட வேண்டும். நாம் ஒரு பெந்தேகோஸ்தே சபையினர். அப்படி என்றால் பெந்தேகோஸ்தேயை அங்கீகரித்தவர்கள், பெந்தேகோஸ்தேயை ஏற்றுக்கொண்டவர்கள், பெந்தேகோஸ்தே சபையில் இருக்கிறவர்கள், பெந்தேகோஸ்தே அனுபவம் பெற்றவர்கள். அல்லேலூயா. கிறிஸ்தவனாயிருப்பது ஒரு அனுபவம், பெந்தேகோஸ்தேக்காரனாய் இருப்பது இன்னொரு அனுபவம். அல்லேலூயா. உலகத்திலே பெரும்பான்மையானவர்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள். உலகத்தின் மிகப்பெரிய மதம் என்று சொன்னால் அது கிறிஸ்தவ மதம் தான். இந்தியாவிலே மட்டும் அது சிறுபான்மையா இருந்தாலும் உலகம் முழுவதும் நாம் பார்க்கும்போது கிறிஸ்தவ மதம் தான் மிகப்பெரிய மதமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் எல்லாருக்கும் இந்த அவர்கள் கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் பெந்தேகோஸ்தே அனுபவம் அவர்களுக்கு இல்லை. அல்லேலூயா. அப்படியானால் அவர்கள் இன்னும் பழைய ஏற்பாட்டு சபையிலே இருக்கிறார்கள், பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அதனுடைய அர்த்தம். அல்லேலூயா. இந்த பெந்தேகோஸ்தே என்ற நாள், பெந்தேகோஸ்தே என்ற வார்த்தை வேதத்திலே 3 இடங்களிலே மட்டும்தான் வந்திருக்கிறது. ஆனால் இந்த பெந்தேகோஸ்தே என்று சொல்லப்படுகிற இந்த சபையானது உலகத்தின் ஏராளமான, உலகத்தின் பெரிய பெரிய நாடுகளிலும் சிறிய நாடுகளிலும் உலகத்தின் எல்லா பகுதியிலும் இந்த பெந்தேகோஸ்தே சபைகள் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே நாளிலே தான் உலகமெங்கும் சபை பரவ வேண்டும் என்ற திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அல்லேலூயா. அதுவரை எருசலேமிலே மாத்திரம் இருந்த சபையானது பெந்தேகோஸ்தே நாளின் போதுதான் அது உலகமயமாயினது. உலகம் முழுவதற்கும் சென்று சேரும் வழியாக அந்த பெந்தேகோஸ்தே நாளானது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பெந்தேகோஸ்தே என்ற இந்த வார்த்தையை நாம் அடிக்கடி கேட்டிருந்தாலும் இந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பெற்றிருக்கிறோமா என்பது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. உலகத்தில் பார்க்கும்போது இந்தியாவை எடுத்துக்கொள்ளுமானால் அநேக சபைகள் இருக்கிறது. சிஎஸ்ஐ சபை இருக்கிறது, சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. லூத்தரன் சபை இருக்கிறது, அது மார்ட்டின் லூத்தர் ஆரம்பித்த சபையானதுனால அவருடைய பெயரில் லூத்தரன் சபை என்று இருக்கிறது. யெகோவா சாட்சி என்ற சபை இருக்கிறது, பிரதரன் என்ற சபை இருக்கிறது, சர்ச் ஆஃப் காட் என்று இருக்கிறது, அசம்பிளிஸ் ஆஃப் காட் என்று இருக்கிறது. இப்படி ஏராளமான சபை பிரிவுகள் இருந்தாலும் இந்த எல்லா பிரிவினரும் பெந்தேகோஸ்தே அனுபவம் பெற்றவர்கள் அல்ல. அந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. என்றால் இது ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கினது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம பெந்தேகோஸ்தே சரியாய் அறிந்திருந்தோமானால், அந்த பெந்தேகோஸ்தேயின் அனுபவம் நாம் பெற்றிருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையே வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய கையிலே ஒரு மொபைல் இருக்கிறது. இந்த மொபைல் சிலருக்கு போன் வந்தா அட்டன் பண்ண தெரியும், அவ்வளவுதான்.
திரும்ப கூப்பிட கூட தெரியாது. ஒரு மிஸ்டு கால் வந்திருக்கா அப்படின்னா அது தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. திரும்ப கூப்பிட தெரியாது, அதுல மெசேஜ் பண்ண தெரியாது. அவங்களுக்கு வர்ற காலை அட்டெண்ட் பண்ணலாம். சிலவங்களுக்கு இன்னும் ஒருபடி மேலே போய் இன்னொருத்தருக்கு கால் பண்ண முடியும். அதற்காகத்தான் இந்த மொபைல் வைத்திருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இந்த ஒரே மொபைலை வைத்துக்கொண்டு லட்சக்கணக்காக மாதந்தோறும் சம்பாதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரே ஒரு மொபைல், அந்த ஒரே ஒரு மொபைலை வைத்துக்கொண்டு பல லட்சங்கள் ஒவ்வொரு மாதமும் சம்பாதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மொபைல் போதும் பல லட்சம் ஒரு நாள் சம்பாதிப்பதற்கு, ஒரு மாதத்திலே சம்பாதிப்பதற்கு இந்த ஒரு மொபைல் போதும். அல்லேலூயா. இதை போலத்தான் நாம் வைத்திருக்கிற, நாம் பெற்றிருக்கிற இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமை கரங்களை தட்டி பாடி உற்சாகமாக ஆராதிப்பதற்காக பரிசுத்த ஆவியை பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வந்த பெந்தேகோஸ்தே ஆலயத்தில் வருகிறோம், பெந்தேகோஸ்தே பாடல்களை பாடுகிறோம். ஆகவே இது ஒரு பெந்தேகோஸ்தே சபை, நம்மளும் ஆவியிலே நிறைந்து பாட வேண்டும் என்று சொல்லி ஆவியிலே நிறைந்து பாடுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் இன்னும் ஒருபடி மேலே போய் இன்னும் சில வரங்களையும் கிருபைகளையும் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. ஆனால் ஒரு சிலர் மட்டும் இந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தின் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையே மாற்றி அமைத்துக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது சரியாக பெந்தேகோஸ்தே அனுபவத்தை நாம் அடைந்திருந்தோம்னா நல்ல சொல்லுவோம்ல, இந்த மொபைலை பிரித்து மேய்ஞ்சிருவோம் அப்படிங்கிறாங்க. சிலவங்க அப்படி சொல்லுவாங்க, பசங்க என் பையன் மொபைலை பிரித்து மேய்ஞ்சிருவோம் அப்படிம்பாங்க. அது கூட கொஞ்சம் தான் அவனுக்கு அறிவு. ஆனால் இந்த மொபைல் மூலமாக சம்பாதிப்பதும், மொபைல் மூலமாக ஏராளமான காரியங்கள், இன்னும் வரும் நாட்களில் இந்த மொபைல் இல்லாமல் வாழவே முடியாது. இப்போ கூட அப்படி ஆயிடுச்சு. இனி வரும் நாட்களில் மொபைல் இல்லாமல் வாழ முடியாது என்கிற ஒரு கட்டாய நிலைமை ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் வருகிறது. அல்லேலூயா. அப்போ இதை சரியா பயன்படுத்த தெரிஞ்சிருந்தாதான். அல்லேலூயா. உங்களுடைய வங்கி கணக்கு இருக்கிறது, அந்த வங்கி கணக்கில் நீங்கள் பணம் எடுத்தால் உடனடியாக இந்த மொபைலுக்கு செய்தி வந்து விடுகிறது. நீங்கள் இவ்வளவு பணம் எடுத்திருக்கிறீர்கள், இவ்வளவு பேலன்ஸ் இருக்கிறது, நீங்கள் அந்த பணத்தை எடுத்தீர்களா, நீங்கள் எடுக்காவிட்டால் உடனே இந்த நம்பருக்கு நீங்கள் தகவல் தெரிவிங்கள். அப்படியெல்லாம் இந்த மொபைலில் வருது. எத்தனை பேருக்கு தெரியுது? நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் பணம் அபேஸ் பண்ணப்படுகிறது. அவள் எடுத்து விடுகிறார்கள், இந்த மொபைலுக்கு வர்றதில்லை, வந்தாலும் இவங்க படிக்கிறதில்லை. அப்படியானால் என்ற இந்த மொபைலை சரியாக பயன்படுத்துவதில்லை. சிலர் நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்துகிறார்கள், சிலர் தீமையான காரியங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. இந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தை சரியான காரியத்துக்கு பயன்படுத்துவோமானால் நாம் நிச்சயமாக தேவன் நமக்காய் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த யோசித்து பாருங்கள். லூக்காவின் சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 35-36 வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். லூக்காவின் சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 35-36 வசனங்கள். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19-ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். இப்ப யாருக்கெல்லாம் பயம்? சீசர்களுக்கு ஒரே பயம். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, யூதர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் கதவை பூட்டிக்கொண்டு அங்கே கதவு வீட்டுக்குள்ளே இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன்? இயேசுவோடு அவர்கள் நடந்தபோது இயேசு இயேசு என்று இயேசுக்கு பின்னாலே சென்றிருந்தால் சில அதிகாரங்களை எல்லாம் பயன்படுத்தினார்கள், எல்லாம் செய்தார்கள். இப்போ அந்த இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார்கள். ஆகவே உடனே யாரை தேடுவார்கள்? சீஷர்களை தேடுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வழக்கம் அப்படித்தானே, வழக்கமாக அப்படித்தான் நடைபெறும். ஆகவே இவர்கள் பயந்து கொண்டு வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்கிறார்கள். இயேசு அவள் நடுவிலே வந்து சமாதானம் என்று சொன்னார். அல்லேலூயா. இப்படி பயந்து கொண்டு வீட்டுக்குள்ளே அடைபட்டு கிடந்த இந்த சீஷர்களை தைரியசாலிகளாக மாற்றுறது என்ன தெரியுமா? பெந்தேகோஸ்தே. அல்லேலூயா, அல்லேலூயா.
இப்படி பயந்து வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்கிறார்கள். என்ன நடக்குமோ, இனி என்ன நடக்குமோ, நம்ம எல்லாம் கதி செய்வார்களோ, நம்மையும் அந்த சிலுவையில் அறைந்து விடுவார்களோ, இந்த இயேசுக்கு பின்னால் சென்றவர்களை எல்லாம் பிடித்து விடுவார்கள். இப்போது பாருங்கள், ஒருவரை அரெஸ்ட் பண்றாங்க, அவருக்கு பின்னால இருக்கிறவங்களை எல்லாம் என்ன செய்யறாங்க, தொடர்ந்து அரெஸ்ட் பண்றாங்க. அப்போ இதே மாதிரி இயேசுக்கு பின்னால் இருந்தவர்களையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க, என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஆகவே உயிருக்கு பயந்தவர்களாக இவர்கள் எங்கே இருக்கிறார்கள், வீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் பெந்தெக்கோஸ்தே என்ற நாளுக்கு பிறகு அவர்களுக்கு பெரும் தைரியம் உண்டாயிற்று. பேதுரு எழுந்து சொல்லுகிறார், நீங்கள் இந்த இயேசுவை, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் இந்த இயேசுவை கொலை செய்தீர்கள், ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்ட பொழுது, சரி இருக்கட்டும், இங்கே பேதுரு என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் அந்த இயேசுவை என்ன செய்தீர்கள், கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லுகிறார். நீங்கள் இந்த இயேசுவை கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்க, எப்படி பெந்தெக்கோஸ்தே ஒரு மனுஷனை மாற்றிட்டு, அது மாத்திரமா, பேதுரு ஒரு சாதாரண ஸ்திரீக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை குறித்து 3 முறை மறுதலித்தவன், வீட்டுக்குள்ளே அடைபட்டு கிடந்தவன், இப்போது திரளான ஜனங்களுக்கு முன்பாக நின்று கொண்டு சொல்லுகிறான், நீங்கள் இந்த இயேசுவை கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டது என்று யோசித்து பாருங்கள். இந்த மாற்றம் எப்படி ஏற்பட்டது? பெந்தெக்கோஸ்தையினாலே ஏற்பட்டது. அல்லேலூயா. பெந்தெக்கோஸ்தே என்ற நாளிலே ஏற்பட்ட ஒரு மாற்றம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி போட்டது. 12 சீஷருடைய வாழ்க்கையை மாற்றி போட்டது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கிற்று. அல்லேலூயா. ஆகவேதான் பெந்தெக்கோஸ்தே என்ற நாள் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில, ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள். இந்த பெந்தெக்கோஸ்தே அனுபவத்தை பெறாதவர்கள் எல்லாம் வீட்டுக்குள் பயந்து கிடப்பார்கள். ஆனால் பெந்தெக்கோஸ்தே அனுபவத்தை பெற்றவர்கள் வெளியே வந்து, இந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்றார். அல்லேலூயா. இன்னும் அந்த வசனம் எங்க இருக்குன்னு ஜான் பாலம் கண்டுபிடிக்கல, பிரசன்னாவும் கண்டுபிடிக்கல, யாருமே. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். எத்தனை வசனம்? 2:15 3:15. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். அதற்கு நாங்கள் சாட்சிகள். ஒரு கொலைகாரனுக்கு முன்னால நின்று கொண்டு நீதாப்பா கொலை செய்தன்னு எத்தனை பேர் கோர்ட்ல போய் தைரியமா சொல்லுவாங்க? யோசித்து பாருங்க. ரொம்ப பயந்துருவாங்க. ஐயோ, நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம பிள்ளை குட்டி எல்லாம் இருக்குது, அதனால நமக்கு இந்த வம்பு வேண்டாம், நான்லாம் காணலப்பா, நான்லாம் பார்க்கலப்பான்னு சொல்லிடுவாங்க. ஏனென்றால் அப்படி ஒரு சாட்சி சொல்லும் போது அவனுக்கு ஒரு பெரிய தண்டனை கிடைக்கும். அந்த தண்டனை கிடைக்கும் போது அவன் இவர்களுக்கு எதிரியாகி விடுவான், அவனுடைய குடும்பத்தார் எதிரியாகி விடுவார்கள், அவனை சார்ந்தவர்கள் இவனை கொண்டுருவாங்க. அதனால யாரும் கொலை செய்தவனுக்கு சாட்சியாக நேரடியாக நீதிமன்றத்திலே கூட நின்று சொல்ல தயங்குவார்கள். ஆனால் இங்கே சொல்லுகிறார் பாருங்கள், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். அல்லேலூயா. இது எப்போது ஏற்பட்டது? இந்த மாற்றம் எப்போது ஏற்பட்டது என்றால் பெந்தெக்கோஸ்தையினாலே ஏற்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியானால் பெந்தெக்கோஸ்தே என்பது மனித வாழ்வை மாற்றுகிறது, அவருடைய சிந்தையை மாற்றுகிறது, உள்ளத்தை மாற்றுகிறது, அவருடைய எல்லாவற்றையும் மாற்றி போட்டது. அல்லேலூயா. 11 சீஷர்களும் அந்த வீட்டுக்குள்ளே தான் அடைபட்டு கிடந்தார்கள். ஆனால் இந்த பெந்தெக்கோஸ்தே அனுபவத்திற்கு பிறகு அவர்கள் தேசமாக சென்று இயேசுவை குறித்து சாட்சி சொன்னார்கள், ஊழியம் செய்தார்கள், சபைகள் உண்டானது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப யோசித்து பாருங்க, அந்த பெந்தெக்கோஸ்தே என்ற ஒரு நாள் வராமல், அப்படி ஒரு அனுபவத்தை பெறாமல் இருந்தார்களானால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் உலகமெங்கும் சென்றிருக்காது. அல்லேலூயா. ஆகவே இந்த பெந்தெக்கோஸ்தே குறித்து நாம் அவ்வப்போது பார்த்து கொள்வது நல்லது. எப்படி துக்க வெள்ளிக்கிழமை 7 வார்த்தைகளை பேசுகிறோமோ, உயிர்த்தெழுந்த நாளில் 7 வார்த்தைகளை பேசுகிறோமோ, அதே போல இந்த பெந்தெக்கோஸ்தே நாளை நினைவு கூறுவது ரொம்ப நல்லது. அல்லேலூயா. பெந்தெக்கோஸ்தே என்று பெயரை வைத்துக்கொண்டு பெந்தெக்கோஸ்தே குறித்து சரியாய் அறியாமலோ பெந்தெக்கோஸ்தே அனுபவம் இல்லாமலோ இருந்தால் பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு இந்த பெந்தெக்கோஸ்தே குறித்து பார்க்க போகிறோம். அது என்ன? அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் 2ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம்.
பெந்தேகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது பெந்தேகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தர்லின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் அந்த பெந்தெக்கோஸ்தே என்ற நாள் வந்தபோது, அதாவது உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து 50வது நாள் வந்தபோது அந்த அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடியிருந்தார்கள். ஏனென்றால் இயேசு அங்கே அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து விதமாய் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தரும் வரையிலும் பிதாவினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் நீங்கள் எருசலேமை விட்டு என்ன செய்யாதிருங்கள், போகாதிருங்கள் என்று கட்டளையிட்டிருந்தார். அல்லேலூயா. நீங்கள் எருசலேமை விட்டு போக வேண்டாம். அல்லேலூயா. ஆமா, இங்கே 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுகளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு கட்டளையிட்டார். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறும் வரையிலும் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லி, நீங்கள் எருசலேம் விட்டு போகாமல் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். அதன்படியாக அவர்கள் அந்த 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் யாரெல்லாம் அங்கே இருந்தார்கள் என்று. இங்கே 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பெந்தெக்கோஸ்தே என்ற நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாள் தான் கிறிஸ்தவத்தின் ஒரு முக்கியமான நாள். அல்லேலூயா. ஒரு பெரும் மாற்றத்திற்கான நாள். ஏனென்றால் அந்த நாளிலே தானே பிதா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை ஜனங்கள் மேல் ஊற்றினார். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் புதிய ஏற்பாட்டு சபையின் ஆரம்பம் அல்லது பெந்தெக்கோஸ்தேயின் ஆரம்பம் என்று சொல்லலாம். அப்படியானால் இந்த பெந்தெக்கோஸ்தே பார்க்கும்போது முதலாவதாக நாம் பார்க்கிறோம், இது பழைய ஏற்பாட்டின் நிறைவேறுதல். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 28-29 வசனங்கள். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. இது பழைய ஏற்பாட்டிலே தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லி இருந்ததான வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் தான் இந்த பெந்தெக்கோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். பாருங்க, யோவேல் தீர்க்கதரிசி பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் தான் பெந்தெக்கோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. ஏதோ புதிதானதல்ல, ஏதோ புதுமை அல்ல. பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசியாக யோவேல் உரைத்ததின் நிறைவேறுதல் தான் இந்த பெந்தெக்கோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அது பழைய ஏற்பாட்டிலே யோவேல் தீர்க்கதரிசி சொன்னது. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவும் இதை சொன்னார். அல்லேலூயா.
அதைத்தான் நாம் வாசித்தோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழுந்தருளினார். தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவி பெற்று இப்பொழுது நீங்கள் காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இதிலிருந்து 2 காரியத்தை நம்ம முக்கியமாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து தீர்க்க தரிசனங்களும் கண்டிப்பாக நிறைவேறும். அல்லேலூயா. A to Z என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது அப்படியே நிறைவேறும் என்பதற்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு தான் இந்த யோவேல் தீர்க்கதரிசியினாலே சொல்லப்பட்டது இங்கே அப்போஸ்தலர் நடபடிகளிலே நிறைவேறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4 முதல் வாசிக்கிற வேளையிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றையோ அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். இப்பொழுது இயேசு சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசியாகிய யோவேல் சொன்னார், புதிய ஏற்பாட்டிலே இயேசு சொல்லுகிறார். அடுத்த வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. மிக தெளிவாக யோவேல் சொன்ன தீர்க்க தரிசனத்தை இயேசு இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவேல் தீர்க்கதரிசி சொன்னதையே இயேசு இவ்விதமாக இங்கே சொல்லுகிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்த எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அல்லேலூயா. இதன் நிறைவேறுதல் தான் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு, இந்த பெந்தெக்கோஸ்தே நாளின் அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு 12 சீஷர்களும் 12 தேசத்துக்கு சென்றார்கள். அங்கே தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அங்கே அவர்களுக்கு சாட்சிகளாய் இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களை வாசிக்கும் போது, யோவான் 14:25-26 வாசிக்கிறோம். நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என்னாச்சு? என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், பிதா அனுப்ப போகிற தேற்றவாளனாகிய அவர் வந்து உங்களை எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதே அதிகாரத்தின் 16ஆம் வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அல்லேலூயா. என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கும்படியாக, என்றென்றைக்கு நம்மை பலப்படுத்தும்படியாக, என்றென்றைக்கு நம்மை சாட்சிகளாய் நிறுத்தும்படியாக அந்த தேற்றவாளனை அவர் நமக்கு தந்தருள்வார் என்று இயேசு சொன்னார். அதன் நிறைவேறல் தான் இந்த பெந்தெக்கோஸ்தே. அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும், நான் இப்ப போயிடுறேன், பிதாவிடத்துல போகிறேன், இவர்களை தனியா விட்டு போயிட்டாங்கன்னா இவங்க சோர்ந்து போயிருவாங்க, இவங்க விழுந்து போயிருவாங்க. இவர்களுக்கு ஒரு தேற்றவாளன், ஒரு நடத்துகிறவர், அவரை தேற்றுகிறவர், ஒரு பலப்படுத்துகிறவர் வேண்டும். அவரை உங்களுக்கு தந்தருள்வார் என்று வாக்கு பண்ணினார். அதன் நிறைவேறுதல் தான் இந்த பெந்தெக்கோஸ்தே. அல்லேலூயா. 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். அதே அதிகாரத்தின் 15ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும், பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும், பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய சத்திய ஆவியான
சத்திய ஆவியாய் தேற்றவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அல்லேலூயா. இதெல்லாம் எதை குறிக்கிறது? ஏன் நான் இந்த வசனங்களை எல்லாம் சொல்கிறேன் என்றால், பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள், புதிய ஏற்பாட்டிலே இயேசு சொன்னார். அதன் நிறைவேறல் தான் இந்த பெந்தெக்கோஸ்தே நாள். அல்லேலூயா. அப்படியானால் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் சொன்னதும் நிறைவேறும், புதிய ஏற்பாட்டிலே இயேசு சொன்னதும் நிறைவேறும். அல்லேலூயா. ஒன்று கூட நிறைவேறாமல் போகாது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒரு கால் ஒழிந்து போகாது என்று சொன்ன அர்த்தம் அதுதான். இப்ப தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டது நிறைவேறும், இயேசுவினால் சொல்லப்பட்டதும் நிறைவேறும். அதன் நிறைவேறல் தான் என்னது? அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அல்ல பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட பெந்தெக்கோஸ்தே நாள். அல்லேலூயா. அது அவருடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிற்று. அல்லேலூயா. அங்கே கூடியிருந்தவருடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிற்று. இது பெந்தெக்கோஸ்தே அனுபவத்தை சரியாக பெற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கை முற்றிலும் மாறும். அதற்கு முன் இருந்ததான பயங்கள், அதற்கு முன்பு இருந்ததான காரியங்கள் எல்லாம் மாறி ஒரு புதிய சிருஷ்டியாகவே மாறுவார்கள். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். அதாவது பரிசுத்த ஆவிக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போகும், பழைய பயங்கள், பழைய வாழ்க்கை, பழைய காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போய் அவன் புதிய மனுஷனாக வாழ்வான். அல்லேலூயா. எந்த ஒரு ஸ்திரீக்கு முன்பாக 3 முறை மறுதலித்தானோ, எந்த பேதுரு வீட்டுக்குள்ள பயந்து ஒளிந்து கொண்டிருந்தானோ, அந்த பேதுரு சொல்லுகிறார்கள், ஜீவாதிபதி நீங்கள் கொலை செய்தீர்கள், அதற்கு நான் சாட்சி என்று சொல்லுகிறார். யார் அங்கே கூடியிருக்கிறார்கள்? அன்றைக்கு பெந்தெக்கோஸ்தே நாளை கொண்டாடும்படியாக உலகத்தின் பல பகுதியிலிருந்து யூதர்கள் அங்கே கூடியிருக்கிறார்கள். பல பாஷைகளை பேசுகள் கூடியிருக்கிறார்கள். பல நாட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள். அந்த பண்டிகை விசேஷித்தமான பண்டிகை. அந்த பண்டிகை நாளிலே பேதுரு நின்று கொண்டு சொல்லுகிறார், நீங்கள் இந்த ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லுகிறார். எவ்வளவு தில்லு வேணும், எவ்வளவு தைரியம் வேணும். இது எங்கிருந்து வந்தது? இந்த பரிசுத்த ஆவியிடத்திலிருந்து வந்தது. அவர்கள் அடைந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாலே அதிலிருந்து வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயங்களை நீக்கி நம்மை தைரியமாய் நிறுத்துகிற நாள். அதுதான் பெந்தெக்கோஸ்தே. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியான ஊற்றப்பட்டார். நாம் வாசிக்கிற 2ஆம் அதிகாரம் 1 - 4 வரை வாசிக்கும் போது அந்த பரிசுத்த ஆவியை ஊற்றப்பட்டு அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவர்களுக்கு கர்த்தர் அருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்றைக்கு எருசலேமிலே கூடியிருந்தவர்கள் அனைவரும் யூதர்கள். அல்லேலூயா. ஆனால் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே அங்கே புற ஜாதிகள் மேலும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொருந்தள்ளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொருந்தள்ளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். சொல்லுமா? அதுவரை யூதர்கள் தான் தேவனுடைய ஜனங்கள், அவர்களுக்கு தான் பரிசுத்த ஆவி என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த காலம் மாறி என்றால் அவர்கள் சொன்னார்கள், யோவேல் தீர்க்கதரிசி உரைத்ததெல்லாமே யூதர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேலர்களுக்கு தான் அந்த வாக்குத்தத்தம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் பெந்தெக்கோஸ்தே நாள் வந்தபோது இங்கே மாறுதல் நடந்தது. அங்கே புறஜாதிகள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளினார். அல்லேலூயா. அப்ப எவ்வளவு பெரிய மாறுதல் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம்தான் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இப்பொழுது புறஜாதிகள் மேலும் ஊற்றப்பட்ட போது அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி இருக்கும். யோசித்து பாருங்களேன். அல்லேலூயா. 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 ஆமா, அந்த புறஜாதியான ஜனங்கள், திரளான ஜனங்கள் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம், அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லேலூயா. அன்றைக்கு தான் முதல் முறையாக பெந்தெக்கோஸ்தே முறைப்படி பெந்தெக்கோஸ்தே சபையிலே ஜனங்கள் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். அல்லேலூயா. அதற்கு முன்பு ஜனங்கள் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அது யோவானால் கொடுக்கப்பட்ட மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானம். ஆனால் இது என்ன? பெந்தெக்கோஸ்தே உபதேசத்தின்படியாக பெந்தெக்கோஸ்தே அனுபவத்தை பெற்றவர்கள் பெற்ற ஞானஸ்நானம். அல்லேலூயா.
அன்றைய தினம் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஏறக்குறைய 3000 பேர் என்ன செய்தார்கள்? சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. எதிலே சேர்க்கப்பட்டார்கள்? சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அந்த எருசலேமிலே அன்றைக்கு உருவான அந்த சபை. அப்படியானால் இன்றைக்கு ஒரு பெரும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய என்னவென்றால், அந்த நாளிலே தான் பெந்தெக்கோஸ்தே சபை முதலாவது ஆரம்பமானது. அல்லேலூயா. ஒரு குழந்தை பிறந்த நாளை எல்லாரும் கொண்டாடுகிறோம் அல்லவா? ஒரு திருமண நாளை எல்லாரும் கொண்டாடுகிறோம் அல்லவா? ஒரு சபை கட்டப்பட்டு அதனுடைய முதலாவது வருடம், 2வது வருடம் என்ற அந்த நாட்களை கொண்டாடுகிறோம் அல்லவா? அதே போல இந்த பெந்தெக்கோஸ்தே சபை உருவான நாள் தான் அந்த நாள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுவரை இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமிலே மட்டும் தேவனை ஆராதித்து வந்தார்கள். எருசலேமிலே சாலமோன் கட்டின ஆலயம், எஸ்ரா நெகேமியா கட்டின ஆலயம், இதிலே அவர்கள் ஆராதித்து வந்தார்கள். ஆனால் இப்பொழுது முதன்முறையாக அவள் வீட்டிலே ஆராதித்தார்கள். அல்லேலூயா. எருசலேம் ஆராதித்து ஆலயத்திலே தான் தொழுது கொள்ள வேண்டும் என்று அன்றைக்கு நியமம் இருந்தது, சட்டம் இருந்தது. அதனாலே அவர்கள் எல்லாரும் எருசலேமுக்கு வந்துதான் தொழுது கொள்வார்கள். இயேசு கூட எருசலேமுக்கு வந்தாள். 12வது வயதிலே அவர் எருசலேம் ஆலயத்துக்கு வந்தார் என்று பார்க்கிறோம். அப்படி பண்டிகை காலங்களிலும் மற்ற நாட்களிலும் பலி செலுத்தும்படியாகும் அவள் எருசலேமுக்கு வந்து அந்த ஆலயத்திலே மட்டும் தொழுது கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அதை உடைத்து போட்டு எங்கெல்லாம் தேவனுடைய ஜனங்கள் கூடியிருக்கிறார்களோ அங்கெல்லாம் சபை உருவாயிற்று, அங்கெல்லாம் பண்டிகை உருவாயிற்று, அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அல்லேலூயா. ஒருவேளை யோசித்து பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் எருசலேம் தேவாலயத்திலே ஊற்றப்பட்டிருந்தால் எருசலேம் தேவாலயம் மட்டும்தான் இன்னைக்கு இருந்திருக்கும். ஆனா இல்ல, எருசலேமிலே மாத்திரமல்ல, ஆவியானவரை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று யோவான் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டதல்லவா? ஆகவே எங்கும் தொழுது கொள்ளும் ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு ஸ்லாக்கியத்தை தேவனுடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த நாள் தான் பெந்தெக்கோஸ்தே நாள். அல்லேலூயா. சமாரியா ஸ்திரீ சொல்லுகிறதை கேட்கிறோம். எருசலேமிலே எங்களுக்கு ஆலயம் உண்டு, எருசலேமிலே ஆராதிக்கிறார்கள். இல்லை, ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார், நீங்கள் தேவனை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்போதே வந்திருக்கிறது என்றார். அது பெந்தெக்கோஸ்தே நாளிலே நிறைவேறிற்று. அல்லேலூயா. அப்படியானால் பெரிய பெரிய ஆலயங்களிலே மாத்திரமல்ல, சிறிய சிறிய குடிசைகளிலும் தேவனுடைய ஜனங்கள் எங்கெல்லாம் கூடியிருக்கிறார்களோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவி ஊற்றப்படுகிறது. அதெல்லாம் தேவனுடைய ஆலயமாக கருதப்படுகிறது. அல்லேலூயா. 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 அருமையான தேவனுடைய ஜனங்களே, ஆகவே பெந்தெக்கோஸ்தே நாள் என்பது ஒரு சாதாரண நாள் அல்ல, ஒரு அசாதாரணமான நாள், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், ஜனங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியம் அது. ஏனென்றால் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டு தைரியத்தை பெற்றுக் கொண்டார்கள். சபை ஆரம்பமானது. சபையிலே திரளாக ஜனங்கள் 3000 5000 என்று சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. முதல்ல 3000 என்று பார்த்தோம், இப்பொழுது 5000 பேராக மாறிவிட்டது. 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்கள், திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். இதை நீங்க ரொம்ப கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுவரையிலும் ஆண்டவர் இருந்தார், யெகோவாகிய தேவன் இருந்தார், எருசலேம் ஆலயம் இருந்தது. இப்பொழுது ஒரு புது யுகம், புது சரித்திரம் உருவாகிறது. இப்பொழுது கர்த்தரிடமாக சேர்க்கப்படுகிறார்கள். பெந்தெக்கோஸ்தே என்றால் என்ன? ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சேர்க்கப்படுகிறார்கள். ஆலயத்திலே சேர்க்கப்படவில்லை, அங்கத்தினர்களாகவில்லை, அவர்கள் கர்த்தரிடமாக சேர்க்கப்படுகிறார்கள். அதுதான் பெந்தெக்கோஸ்தே. அல்லேலூயா. எவ்வளவு பேர்? திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்படியானால் பெந்தெக்கோஸ்தே நாள் என்று சொல்லுகிறது ஜனங்கள் கர்த்தரிடம் சேர்க்கப்படுகிற நாள், ஆலயத்திலே சேர்க்கப்படுகிற நாள் அல்ல, மதம் மாற்றுகிறது அல்ல, கர்த்தரிடமாக சேர்க்கப்படும் ஒரு ஸ்லாக்கியம் தான் பெந்தெக்கோஸ்தே. அல்லேலூயா. அல்லேலூயா.
இதுதான் ஒரு விசேஷித்த காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதுவரையிலும் எருசலேம் ஆலயம், அதுவரையிலும் யெகோவாவே கர்த்தர், தேவனாய கர்த்தர் என்று எருசலேம் தேவாலயத்துக்கு ஜனங்கள் சென்று கொண்டே இருந்தார்கள், பலிகளை செலுத்திக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் கர்த்தரிடமாக அவர்கள் சேர்க்கப்படவில்லை. அவர்கள் ஆலயத்திலே தொழுது கொண்டிருந்தார்கள், ஆலயத்திலே சேர்க்கப்பட்டார்கள். ஆனால் இந்த பெந்தேகொஸ்தே நாளிலே தான் ஜனங்கள் கர்த்தரிடமாக அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்ப பெந்தேகொஸ்தே வரலன்னா ஜனங்கள் சபையிலே இருந்திருப்பாங்க, யாரிடத்துல இருந்திருக்க மாட்டாங்க, கர்த்தரிடத்திலே சேர்க்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அப்ப அது விசேஷித்த நாளா இல்லையா? யோசித்து பாருங்க. மிகவும் மிகவும் விசேஷித்த நாள். ஏனென்றால் அது ஜனங்கள் கர்த்தரிடமாக சேர்க்கப்பட்ட நாள். அல்லேலூயா. அந்த நாளிலிருந்து தான் ஜனங்கள் கர்த்தரிடமாக சேர்க்கப்பட ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. முதலே 3000, பின்பு 5000, பின்பு திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும். அல்லேலூயா. இதுதான் பெந்தேகொஸ்தே நாளிலே ஏற்பட்ட ஒரு பெரிய நிகழ்ச்சி. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு என்ன நடந்தது என்று பார்க்கும்போது 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுமா. பெந்தேகொஸ்தே அனுபவத்துக்கு பிறகுதான் அவர்களும் தேவ வசனத்தை தைரியமாய் சொல்ல முடிந்தது. அப்படியானால் என்ன அர்த்தம்? பெந்தேகொஸ்தே அனுபவம் ஜனங்களை தேவ வசனத்தை தைரியமாய் சொல்லும்படியான மனிதர்களாக மாற்றுகிறது. அல்லேலூயா. இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? நீங்க தான் ஞாயிற்றுக்கிழமை கையை தட்டி ஆராதித்து பெந்தேகொஸ்தேக்காரன், பெந்தேகொஸ்தே சபை விசுவாசி, நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். இல்லை இல்லை இல்லை. இந்த பெந்தேகொஸ்தே உங்களை மாற்றாவிட்டால், உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாறுதலை கொண்டு வராவிட்டால், பெந்தேகொஸ்தே என்று சொல்லிக் கொள்வதிலே அர்த்தமில்லை. பெந்தேகொஸ்தே அனுபவம் உங்களுக்கு இல்லாவிட்டால் நீங்கள் பெந்தேகொஸ்தேக்காரர்களாக இருப்பதனாலே உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி மாற்றப்படுகிறது பாருங்கள். அவர்கள் கர்த்தரிடத்திலே அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். நான் உங்களிடத்திலே ஒன்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தால் அதிலிருந்து நீங்கள் தேவனிடத்திலே அதிகமாய் சேர்க்கப்படுகிறீர்களா? தேவனோடு அதிகமாய் நெருங்கி இருக்கிறீர்களா? தேவனோடு சேர்ந்து இருக்கிறீர்களா? இல்ல உலகத்தோடு சேர்ந்து இருக்கிறீர்களா? சிலர் பரிசுத்தாய் பெற்றுக் கொள்ளுகிறார்கள், மீண்டும் போய் உலகத்தாருடன் சேர்ந்து கொள்ளுகிறார்கள், உலகத்திலே நடக்கிற காரியங்களே சேர்ந்து கொள்ளுகிறார்கள். இல்லை இல்லை இல்லை. பரிசுத்தாய் பெற்றுக் கொண்டால் நீங்கள் கர்த்தரிடத்திலே அதிகமாய், அந்த வார்த்தை அதிகமாய் சொல்லி இருக்குது, அதிகமாய் கர்த்தரிடத்திலே சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. நாளுக்கு நாள் தேவனோடு நெருங்கி வாழ வேண்டும், சேர்ந்து வாழ வேண்டும், கர்த்தரிடத்திலே அதிகமாய் சேர வேண்டும். அதுதான் பெந்தேகொஸ்தேயின் அனுபவம். அல்லேலூயா. இரண்டாவது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர்கள் தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். நேற்று ஒரு சபையின் காரியமாக நான் பல்லடம் தாசில்தாரை போய் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. தாசில்தார் இருந்தார்கள், இன்ஸ்பெக்டர் இருந்தார்கள், மற்றவர்கள் எல்லாம் இருந்தார்கள். நான் தைரியமாக இந்த காரியங்களை அவர்களுக்கு சொன்னேன். அந்த தைரியத்தை கொடுத்தது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. வேறு யாரும் கொடுக்கல. அந்த தைரியத்தை கொடுத்தது என்னுடைய படிப்போ என்னுடைய பாஸ்டர்ங்கிற அந்தஸ்து அல்ல, தைரியமாக சொல்லும்படியாக அந்த கிருபை கிடைத்தது இந்த பரிசுத்த ஆவியினாலே. அல்லேலூயா. அவளால் மறுக்க முடியவில்லை. சொன்னபோது ஆமா நீங்க இதுல சொல்றதெல்லாம் சரிதாங்க, ஆனா கொஞ்சம் நீங்க தயவு பண்ணுங்க சொல்றாங்க. இல்ல, இது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் தைரியமாக இருப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனங்களே, அவள் தைரியமாய் சொன்னார்கள். 31ஆம் வசனம் திரும்ப சொல்லி இருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 31. அவள் பலமாய் சாட்சி கொடுத்தாள். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். ஆமா. எத்தனாம் வசனம் அது? 33ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுமா. ஏனென்றால் அன்றைய அரசாங்கம் அங்கே காவல் காக்கிறவர்களுக்கு பணத்தை கொடுத்து அவருடைய சீசல் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுங்க
அப்படின்னு சொல்லிச்சு. வாசிக்கிறோம்ல வேதத்துல. ஆமா, இந்த இயேசு உயிரோடு எழுந்த பின்பு அந்த செய்தி அரசாங்கத்திற்கு போன பிறகு அரசாங்கத்திற்கு ஒரு வெட்கமாகி விட்டது. ஐயோ, அந்த இயேசு சொன்னபடியே போய்விட்டாரே, உயிர்த்தெழுந்து விட்டாரே, ஆகவே அதை நம்ம அப்படியே கொஞ்சம் மாத்திரலாம். என்ன மாத்திரலாம்? அங்கே காவல் காத்து கொண்டிருந்த சீஷர்களுக்கு மிகுந்த பணத்தை கொடுத்து, நீங்கள் எல்லாரும் என்ன சொல்ல வேண்டும், நாங்கள் இரவிலே பாதுகாத்து கொண்டிருக்கும் போது தூங்கிவிட்டோம், தூங்கின போது அந்த இயேசு கிறிஸ்து சீஷர்கள் எல்லாம் வந்து இயேசு கிறிஸ்து தூக்கி கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அப்படி உலகம் எல்லாம் பரப்ப ஆரம்பித்தார்கள், அந்த செய்தியை பரப்பினார்கள். அதற்கு அந்த சேவகர்கள், அந்த போற்றவர்கள் சாட்சியாயிருந்தார்கள். அல்லேலூயா. ஆனால் இப்போது பாருங்கள், இப்போது பரிசுத்தாவின் அனுபவத்தை பெற்ற உடனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். இல்ல, நீங்க சொல்றது பொய், நாங்க யாரும் எடுத்துட்டு வரல, இவங்க யாரும் தூங்கல. ஏனென்றால் பல அடுக்கு காவல் போடப்பட்டிருந்தது, கல் வைக்கப்பட்டிருந்தது, இன்னும் அநேக அடுக்கு, உங்களால் முடிந்த அளவு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றுதான் அந்த ராஜா சொன்னான். ஆகவே அவர் மிகுந்த அதிகமான படையை கொடுத்துதான் பாதுகாத்துக் கொண்டிருந்தார்கள். அதன் மத்தியிலே நாங்கள் போய் தூக்கி வருவதற்கு வழி இல்லை, அது எங்களுக்கு தேவையும் இல்லை. அந்த இயேசு உயிரோடு எழுந்தார், அதற்கு நாங்கள் சாட்சி என்று சொன்னார்கள். பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அல்லேலூயா. முதல்ல ஒரு சாட்சி என்ன? ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்கள் சாட்சி. இப்பொழுது சொல்லுகிறார்கள் அந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார், அதற்கு நாங்கள் சாட்சி. இதுதான் பெந்தேகோஸ்தே அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்விதமாக தைரியப்படுத்துகிறது, தைரியமாய் சாட்சி சொல்லுது, தைரியமாய் வசனம் சொல்லுகிறது. மிக மிக முக்கியமான அனுபவம் பெந்தேகோஸ்தே அனுபவம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சாட்சி கொடுத்தார்கள், அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. இந்த பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்பு அங்கே கூடியிருந்த அவர்கள் மேல் பூரண கிருபை இருந்தது. அல்லேலூயா. ஆமா, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பெற்றவர்கள் மேல் தேவ கிருபை பூரணமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் பெந்தேகோஸ்தின் அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அதற்கு பிறகு அற்புதங்களும் அடையாளங்களும் செய்ய ஆரம்பித்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே அனுபவம் அல்ல, பெந்தேகோஸ்தினாலே பலன் என்னவென்றால் தேவனுடைய குணமாக்கும் வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு சபைகளே அது குறைந்திருக்கிறது. ஏன்? ஜனங்கள் விசுவாசமற்றவர்களாய், பேருக்காக சபைக்கு ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசம், ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசம், ஆண்டவரை அண்டைக்கினீர் திரளான ஜனங்கள் பேதுருடைய நிழல் பட்டவர்கள் எல்லாம் குணமாயிருக்கிறார்கள் என்றால் யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட அனுபவத்தை எங்களுக்கு தாரும், எங்களையும் குணமாக்கும். அல்லேலூயா. அப்படியானால் பெந்தேகோஸ்தே அனுபவம் பலருக்கு, அநேகருக்கு, திரளான ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற அனுபவம். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சுற்றுப்பட்டங்களிலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் கொண்டு எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே அனுபவம் என்பது தேவனுடைய குணமாக்கும் வல்லமை வெளிப்படுகிற நாள். அல்லேலூயா. அதுவரை அப்படி இல்லை. அதுவரை இயேசு அநேகரை குணமாக்கினார். அது பெந்தேகோஸ்தே அனுபவத்தினால் அல்ல, இயேசு குணமாக்கினார். இயேசு தொட்டார், குஷ்டரோகி சுத்தமானார். இயேசு தொட்டார், பார்வையடைந்தான். இயேசு தொட்டார், பேசாத ஊமையன் பேசினான். இயேசு தொட்டபோது அற்புதங்கள் நடந்தது. ஆனால் இப்போது பெந்தேகோஸ்தே அனுபவம் பெற்றவர்கள் மூலமாக தேவன் குணமாக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் பெந்தேகோஸ்தே அனுபவம். பெந்தேகோஸ்தே அனுபவம் இருக்குமானால் உங்கள் மூலமாக ஜனங்கள் குணமாக்கப்படுவார்கள், நீங்கள் குணம் அடைவீர்கள். அல்லேலூயா.
இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? அல்லேலூயா. ஆனால் ஜனங்கள் இதையெல்லாம் இருக்குதானே தெரியாது. இந்த மொபைல்ல ஏராளமான காரியங்கள் இருக்கிறது, எவ்வளவுன்னு சொல்றதுக்கே முடியாது. இந்த மொபைல்ல ஏராளமான காரியங்கள் இருக்கிறது, இதெல்லாம் நமக்கு தெரியறது இல்ல. அதனால தான் நம்ம சரியா பயன்படுத்துறது இல்ல. சரியாய் பயன்படுத்தினால் வீட்டில் இருந்தபடியே எல்லா காரியங்களையும் முடிச்சிடலாம். நீங்கள் இந்தியாவிலே தான் ஒரு பெரிய கியூ நிற்கும், எந்த ஒரு இடத்துல போனாலும் ஒரு கியூ நிற்கும். நீங்க வெளிநாடுகள் எல்லாம் போனா எங்கேயும் கியூ பார்க்க முடியாது, எங்கேயும் கியூ பார்க்க முடியாது. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட மெசேஜ் வரும், குறிப்பிட்ட மெசேஜில் எல்லாமே ஆன்லைன், எல்லாமே ஆன்லைன். எங்க போனாலும் டாக்டர்கிட்ட போறோம்னா 4 மணி 10 நிமிடத்திற்கு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட். என்ன தெரியல, எனக்கு அதுவரை நான் இந்தியாவில் இருக்கும்போது எனக்கு சிக்கன் பாக்ஸ் வரல. ஆனால் இங்கிலாந்து தேசம் போய் ஒரு வாரத்தில் அந்த கிளைமேட் சேஞ்ச் சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சு. அல்லேலூயா. டாக்டர்கிட்ட போனோம், அங்கே அப்படி இருக்கிறவங்க வீட்டில் இருக்கக்கூடாது, அவர்களை அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. அவருடைய மகன் அழைத்து சென்றான். 4 மணி 10 நிமிஷம் சார்லஸ் ஃபின்னி, ஃபாதர் ஜோசப் செல்வராஜ் அப்படின்னு ஸ்கிரீன்ல சத்தம் கூட கேட்காது. இங்க மாதிரி இங்க சந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஆஸ்பத்திரிகள் அப்படிதான் இருக்குது. அங்க ஒருத்தர் நடமாடுகிற சத்தம் இல்ல, டாக்டருடைய சத்தம் இல்ல. அந்த மைக் அனௌன்ஸ்மெண்ட் கூட இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக டிவியில தான் வருது. 4 மணி 10 நிமிடத்திற்கு ஜோசப் செல்வராஜ், ஃபாதர் ஆஃப் சார்லஸ் ஃபின்னி. உடனே உள்ள போனோம், பார்த்தோம், வெளியே வந்துட்டோம். 2 நிமிஷத்துல வேலை முடிஞ்சுது. அந்த கரெக்ட் டைமுக்கு எல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஹல்லேலூயா. அதெல்லாம் என்ன, இந்த மொபைல்னாலும் கம்ப்யூட்டர்னாலும் வந்தது என்றால் அதை சரியாக பயன்படுத்துகிறார்கள். நம்ம நாட்டில் அப்படி பயன்படுதா? இல்ல. நமக்கு அதன் மேன்மை தெரியுது, நல்ல குணங்கள் நமக்கு தெரியுதில்ல, அதுல மோசமான குணங்கள் தான் நமக்கு தெரியும். வீடியோ பார்க்கறது, யூடியூப் அனுப்புறது, யூடியூப்ல பார்க்கறது, இதுதான் நமக்கு அதில் இருக்க மோசமான காரியங்கள்லாம் கற்றுருப்போம். நீங்க நம்ம பையங்களை பாருங்களேன், இதுல வர்ற மோசமான கேம் எல்லாம் கத்துக்குவான். இதுல எவ்வளவு சயின்டிபிக் காரியங்கள் இருக்குது, அந்த காரியங்களை பார்க்கறாங்களா? இல்ல. இது மனித இயல்பு. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், பரிசுத்தாவின் அனுபவம் வித்தியாசமானது. அந்த பரிசுத்தாவினாலே ஜனங்கள் குணமாக்கப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் இந்த பரிசுத்தாவின் அனுபவத்தை பெற்றுக் கொண்டீர்களானால் நீங்கள் குணமாக முடியும், உங்கள் மூலமாக மற்றவர்கள் குணமடைய முடியும். அதுதான் பரிசுத்தாவின் அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா. சமீபத்திலே நான் ஒரு பாஸ்டரோடு பேசிக்கொண்டேன். அவர் சொன்னார், சென்னையிலே பிரேம் என்கிறதான ஒரு பாஸ்டர் வந்தாராம். கடந்த மாதத்தில் ஒரு மீட்டிங் இருந்ததுன்னு சொன்னார்கள். அந்த மீட்டிங்கில் அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணுகிறார். அந்த ஊழியக்காரர், நீங்கள் ஒருவேளை காயப்பட்டு உங்களுடைய கால் முறிவடைந்து அங்கே ஒரு பிளேட் வச்சிருக்கீங்கன்னா அந்த ஊழியக்காரர் அந்த இடத்துல கை வைத்த உடனே அந்த பிளேட் அப்படியே வெளியே வந்துருதான். முதல்ல எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, பிளேட் இருக்குது. இப்ப கை வச்சு அதுல ஜெபம் பண்ண உடனே பிளேட் வெளியே வந்துருது. திரும்ப போய் எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, அந்த பிளேட்டை காணோம், இந்த பிளேட் கையில இருக்குதான். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய அற்புதங்கள் எல்லாம் பெந்தெக்கோஸ்தேனால் நடக்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. இன்றும் நடக்கிறது. இது இப்போது சமீபத்திலே கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக நடந்த செய்தி. அவர் என்ன சொன்னார், பாஸ்டர் ஜெரால்டே கூட்டிட்டு போயிருக்கலாமே, முதல்ல தெரியலையே அப்படின்னாரு. ஹல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, இவ்விதமான காரியங்கள் இன்றைக்கு நடக்கிறது. பென்ஹின் என்கிறதான ஒரு பெரிய தேவ மனுஷன், இன்னும் பெல்லிகிரஹாம், இப்படி ஏராள ஓரல் ராபர்ட்ஸ், இன்னும் ஆஸ்பான் என்கிறதான தேவ மனிதர்கள் மூலமெல்லாம் மரித்தவர்கள் எல்லாம் உயிரோடு இருந்திருக்கிறார்கள். இதெல்லாம் பெந்தெக்கோஸ்தே அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் அவர்கள் மட்டும்தானா? இல்லை. யார் யார் பெந்தெக்கோஸ்தே அனுபவத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் மூலமாக இது நடக்கும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் எல்லாம் குணமாக்கப்பட்டார்கள். இந்த பெந்தெக்கோஸ்தை ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஒரு சில காரியங்களை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். எபேசியர் 4 அதிகாரம் 30 வசனத்தில் விதமாய் சொல்லி இருக்கிறது. எபேசியர் 4 அதிகாரம் 30 வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. எக்காலம் துணிக்கும், மரித்தோர் உயிரோடு எழுந்திருப்பார்கள். அவர்களில் யார் யார் பரிசுத்தாவியின் முத்திரை பெற்றிருக்கிறார்களோ, அத பரிசுத்தாவினால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறார்களோ, பரிசுத்தாவின் அடையாளத்தை பெற்றிருக்கிறார்களோ, அவர்கள் அவரோடு கூட போவார்கள். அதுதான் முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவி. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஏனென்றால் அன்றைக்கு எல்லாரும் எழுந்திருப்பார்கள். எப்படி தேவனோடு கூட செல்லுகிறவர்கள் அல்லது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவர்கள் எப்படி அடையாளம் கண்டு கொள்ளப்படுவார்கள் என்றால் முத்திரை. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 9:31 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 9:31 அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் ஆறுதல். என்ன ஆறுதல் படுத்த யார் இல்லைன்னு சொல்றீங்களே? எனக்கு கஷ்டம் ஏங்க ஒரு வார்த்தை சொல்லி என்ன ஒரு ஆறுதல் படுத்த ஒருத்தருமே இல்லை. கணவன் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைகள் கூட ஒரு ஆறுதல் சொல்றதில்ல. எனக்கு விசுவாசிகள் வந்து ஒரு ஆறுதல் சொல்றதில்ல. ஒரு ஆறுதலும் தேவையில்லை. பரிசுத்தாவி இருந்தா அந்த பரிசுத்தாவியானவங்களுக்கு ஆறுதல் கொடுப்பார். கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னுடைய கரத்தை பிடித்திருக்கிறேன், உன்னுடைய வலது கரத்தை பிடித்திருக்கிறேன், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்காக யுத்தம் செய்வேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று அந்த பரிசுத்த ஆவியானவங்களை ஆறுதல் படுத்துவார். எல்லா நேரத்திலும் மனிதர்கள் நம்மோடு கூட இருக்க மாட்டாங்க, நிச்சயமா இருக்க மாட்டாங்க. ஆனா என்னாலும் எப்போது நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆறுதல் படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இத்தனை காரியங்களா பாஸ்டர்? நான் கொஞ்சம் தான் சொல்லி இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்ல போனா ஏராளமான காரியங்கள் சொல்லி கொண்டு போகலாம். ஆனால் நான் சொன்ன காரியங்களை மறந்து விடாதீர்கள். பரிசுத்த ஆவி என்கிற அந்த பெந்தெக்கோஸ்தே நாளின் அனுபவம், அது பெந்தெக்கோஸ்தே நாளிலே தான் ஆரம்பம் ஆயிற்று. அன்றைக்கு தான் அவர்கள் பரிசுத்தால் நிரப்பப்பட்டார்கள். நிரப்பப்பட்டு பற்பல பாஷைகளை பேசினார்கள். அது ஒரு ஆரம்ப அனுபவம். அந்நிய பாஷையில பேசுகிறது ஆரம்ப அனுபவம். சொல்லுமா? இன்னைக்கு நிறைய பேர் அபிஷேகத்தினா நிரம்பும்போது அந்நிய பாஷையில பேசுறோம், தப்பு இல்லை. ஆனா இன்னும் முதல் படியிலே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. முதற்படியிலே இருக்கிற அனுபவத்தை விட்டு 2, 3, 4, 5, 6, 7 என்று அடுத்த படிகளுக்கு கடந்து செல்ல வேண்டும். அதைத்தான் நான் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். முதற்படியிலே நிற்க அனுபவம் வேண்டாம், அந்நிய பாஷையிலே பேசிக் கொண்டிருக்கிற அனுபவம் வேண்டாம். அடுத்தடுத்த படிகளுக்கு கடந்து சென்று மேலான உன்னத அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அதுதான் பரிசுத்த ஆவியின் அந்த பெந்தெக்கோஸ்தே நாளின் அனுபவம். அல்லேலூயா. நான் எனக்கு ஒரு ஃபேன் ஓடுது, உங்களுக்கு ஃபேன் ஓடலை. அங்கே ஏதோ கிருபை உள்ளவர்களுக்கு ஒரு ஃபேன் ஓடுது, மற்றவங்களுக்கு ஓடலை. என்னன்னு தெரியல. என்ன புண்ணியம் பண்ணாங்களோ, என்ன பாவம் பண்ணீங்களோ, எனக்கும் அங்கே யாருக்கும் ஒருத்தர் மட்டும் ஒரு ஃபேன் ஓடுது. அது எப்படி ஓடுதுன்னு எனக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. அல்லேலூயா. இன்னும் நான் உங்களை உட்கார வச்சுட்டு இருந்தா பரிசுத்தாவி எல்லாம் கரெக்ட் தான் பாஸ்டர். இப்போ ஒரு அசுத்தாவியாகிய புழுக்கம், அசுத்தாவியாகிய ஒரு என்ன வந்திருக்குதே, ஒரு சூடு, எங்களால உட்காரவே முடியலையே அப்படின்னு சொல்றீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தாவியான ஒரு அக்கினி உண்டாகும். அந்த அக்கினியை குறைக்கிற ஃபேனை கர்த்தர் நிறுத்தி போட்டார். அல்லேலூயா. நீங்கள் குளிரா இருக்கிறீங்களா, அனலாகுங்கள் என்று ஆண்டவர் ஃபேனை நிறுத்தி போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவினால் நிறைந்து நாம காணப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, சரி, அல்லேலூயா. ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த பெந்தெக்கோஸ்தே அனுபவத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? இல்ல இன்னும் முதற்படியிலே மட்டும் இருக்கீங்களா? அன்றைக்கு பெந்தெக்கோஸ்தே அனுபவத்தை பெற்றவர்கள் அதற்கு பிறகு பாருங்க, அன்றைக்கு தான் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டது யாரு? யோவான், பேதுரு, அப்படித்தானே? அதுவரை அவங்க பரிசுத்தாவில் நிரப்பப்படல. இயேசுவோடு கூட இருந்தார்கள், உண்மைதான். ஆனால் பரிசுத்தாவின் நிறைவை பெறல. ஆண்டவர் சொன்னாரு, பிதாவினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்று பெருமளவு நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்றார். அவர்கள் காத்திருந்தார்கள். அன்னைக்கு இடி முழக்கம் உண்டாகும் சத்தத்தை போல வல்லமை இறங்கினது, அபிஷேகம் இறங்கினது. அவள் எல்லாரும் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டார்கள். அதிலே ஒருவர் தான் அப்போஸ்தலனாய் பவுல், பேதுரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது பேதுரு யோவானும் ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அங்கே பிறவியிலே சப்பானியாக ஒரு மனிதன் இருந்து கொண்டு பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இவரிடத்தில் ஏதாயிலும் கிடைக்குமோ என்று சொல்லி அடுத்து பிச்சை கேட்டான். அப்பொழுது பேதுரு சொன்னான், என்னிடத்தில் ஒன்றுமில்லை, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை,
என்னிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னான். அப்பொழுது பிறவியிலே இருக்கு சப்பானியா இருந்த மனிதன் நின்று எழுந்து நடந்து குதித்து தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், மாற்றத்தை யோசித்து பாருங்கள். எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டது என்று யோசித்து பாருங்கள். இதுதான் பெந்தெக்கோஸ்தே அனுபவம். இதிலே 100% நமக்கு இருந்தா எவ்வளவு இருக்கணும், எப்படி யோசித்து பாருங்களேன். அப்போ நாம பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவி எது? அது நீங்க பாருங்க, இயேசு உயிரோடு இருக்கிற நாளிலே, ஊழியம் செய்த நாட்களே தம்முடைய சீஷர்களை அழைத்து அவர்களை ஊதி பரிசுத்த ஆவி பெற்றுக் கொள்ளுகிறார். அப்படி சொல்லப்பட்டிருக்கல, ஊதி பரிசுத்த ஆவி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் அந்த வல்லமை அவர்களுக்குள்ளே வரவில்லை. பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படும் போது பலனடைவீர்கள் என்று சொன்ன அந்த வல்லமை அவர்களுக்குள்ளே வரவில்லை. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவி பெற்றிருந்தார்கள், ஆனால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படல. சொல்லுமா? அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்குது. எந்த இடத்துல தேடி பாருங்களேன், அங்கே சொல்லப்பட்டிருக்குது இயேசு அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்படின்னா அவங்க என்ன பெற்றார்கள்? பரிசுத்த ஆவி பெற்றார்கள். உண்மைதானே? இயேசு ஊதுனா சொன்னா நடக்குமா நடக்காதா? பரிசுத்த ஆவி பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் அதுவல்ல பிதாவின் வாக்குத்தத்தம். பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதல். அது பெற்றுக்கொள்ளுதல், இது நிரப்பப்படுதல். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? உங்க கையில ஒரு காலி டம்ளர் இருக்கிறதுக்கும் ஒரு நிரப்பப்பட்ட டம்ளர் இருக்கிற வித்தியாசம் இருக்கா இல்லையா? சும்மா ஒரு டம்ளர் வச்சிருந்து எந்த பிரயோஜனமே இல்ல. நிரப்பப்பட்ட ஒரு நிரம்பி இருக்கிற ஒரு கண்ணாடி குவளையோ அல்லது டம்ளரோ அதுதான் பிரயோஜனமானது. ஆகவேதான் அந்த பெந்தெக்கோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் அந்த ஊதி பரிசுத்த ஆவி பெற்றிருக்கலாம். சில ஊழியக்காரங்க பார்த்துருங்க, உங்க பக்கத்துல வந்து ஊதுவாங்க. யாராவது போய் நின்று இருக்கீங்களா? உங்க மேல ஊதி இருக்காங்களா? அது பழைய அனுபவம். அது பெந்தெக்கோஸ்தே நாளைக்கு முந்திய அனுபவம். இப்பொழுது பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறது தான் பெந்தெக்கோஸ்தே அனுபவம். அது வித்தியாசமானது. அந்த அனுபவமே வித்தியாசமானது. அல்லேலூயா. அப்போ அந்த அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதனாலே மாற்றங்கள் ஏற்பட்டது, அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தன, திரளான ஜனங்கள் சேர்க்கப்பட்டார்கள். இவங்களை கண்டு மற்றவங்க பயந்தாங்க. ஒரு காலத்துல பேதுருவும் மற்ற சீஷர்களும் யூதர்களை கண்டு பயந்து கொண்டிருந்தார்கள். வேதம் சொல்லி இருக்க அதுக்கு பிறகு ஜனங்களுக்குள் பெரிய பயம் உண்டாயிற்று. யாரை குறித்து? சீஷர்களை குறித்து பயம் உண்டாயிட்டான். அல்லேலூயா சொல்லுமா? அப்படின்னா காரியங்கள் எல்லாம் தலைகீழ மாறுங்க. உங்களை கண்டு மற்றவங்க பயப்படுகிற அளவுக்கு உங்களை மாற்றுகிறதான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நீங்கள் மற்றவர்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருந்தீர்களானால், அந்த நிரப்புதல் பெற்றிருந்தனால் உங்களை பார்த்து மற்றவங்க பயப்படுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அனுபவம் தாங்க பெந்தெக்கோஸ்தே அனுபவம், பெந்தெக்கோஸ்தே நாளின் அனுபவம், பெந்தெக்கோஸ்தே மாற்றங்கள் ஏற்படுத்துகிற நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் முடிஞ்சா அதை பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிடலையா? நான் அந்த சாப்பாடு சொல்லல, மன்னாவாகிய தேவனுடைய வார்த்தை புசித்தீர்களா? அல்லேலூயா. வந்து கேட்டுட்டு விட்டுட்டு போயிடாதீங்க. அப்படியானால் ஒரு பெரிய மாற்றம் என்னிலே உண்டாக வேண்டுமானால் நான் பெந்தெக்கோஸ்தே அனுபவத்தை பெறணும். பெந்தெக்கோஸ்தே அனுபவம் வெள்ளை வஸ்திரம் எடுக்கிறதல்ல, நகையை கழற்றி விடுவதல்ல, ஆலயத்திற்கு போவதல்ல, ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறதல்ல, உபவாசம் இருப்பதல்ல. அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன அனுபவம். இப்ப பார்த்தோம்ல, இதுதான் முக்கியமான அனுபவம். அல்லேலூயா. பெந்தெக்கோஸ்தே அனுபவம் எல்லாம் பெற்றவெல்லாம் ஆலயத்துக்கு போவார்கள். பெந்தெக்கோஸ்தே அனுபவம் பெற்றவெல்லாம் நகையை போடாமல் இருப்பார்கள். பெந்தெக்கோஸ்தே அனுபவம் பெற்றவர்கள் எல்லாம் வெள்ளை வஸ்திரம் உடுத்திருப்பார்கள். எங்கேயும் சொல்லல. ஆனா பெந்தெக்கோஸ்தே அனுபவம் பெற்றவருடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகும். அல்லேலூயா. அந்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிறதா? இல்லாட்டி மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம போவோம். ஆண்டவரே, எனக்கு பெந்தெக்கோஸ்தே அனுபவம் தாருமே. ஒரு பாடல் இருக்கிறது, பெந்தெக்கோஸ்தே அனுபவம் தாருமே என்று ஒரு பாடல் இருக்கிறது. அந்த அனுபவத்தை கேட்டு பெற்றுக்கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கை முற்றிலும் மாறும். நாம யாருக்கும் பயப்பட வேண்டியது இருக்காது. நம்மை குறித்து மற்றவர்கள் பயப்படுவார்கள். அல்லேலூயா. எங்கும் தைரியமா போலாம். அது ஒரு பலத்தை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே அது மற்றவர்களுக்கு அநேகருக்கு பிரயோஜனமாக மாறும்.
அல்லேலூயா. நாம் நமக்கே பிரயோஜனம் உள்ளவர்களாயிராமல் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறுவதுதான் பெந்தெக்கோஸ்தே அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த பெந்தெக்கோஸ்தே நாளின் ஆண்டவரே, இந்த விசேஷித்த கூடுகைக்காக, இந்த ஆசீர்வாதமான ஞாயிற்றுக்கிழமைக்காக, இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களில் அநேகர் பரிசுத்தாவை பெற்றிருக்கிறோம், ஆனால் பரிசுத்தாவின் நிறைவை பெற்றுக்கொள்ளவில்லை. தயவாக எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவின் நிறைவுக்குள்ளாய் நடத்தி நாங்கள் எல்லாரும் பரிசுத்தாவில் நிறைந்து எங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாறுதல்கள் மாற்றங்கள் உண்டாகத்தக்கதாக, இன்றைக்கு நாங்கள் கேட்டபடி எங்களுடைய வாழ்க்கை பிறருக்கு மாதிரியாய் மாற்றப்படத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.